This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருமான வரி தாக்கலில் மக்கள் செய்யும் பொதுவான தவறுகள் என்ன, கவனிக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் என்பது வருமான வரி செலுத்துவோருக்கான பரபரப்பான மாதமாக இருக்கும். ஏனென்றால் ஜூலை 31ஆம் தேதி வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியாக இருக்கும். ஆனால் 2024-25 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து கடந்த மே மாதம் அறிவிப்பு வெளியிட்டது வருமான வரித்துறை. வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான படிவத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதை பதிவேற்றம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் தொடர்பாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த கட்டுரையில் பிபிசி தமிழிடம் பகிர்ந்து கொண்டனர் சென்னையை சேர்ந்த பட்டய கணக்காளர் CA ரேணுகா முரளி. வருமான வரி தாக்கல் செய்யாமல் இருப்பது. ஃபஸ்ட்டு வருமான வரி என்பது ஒரு நிதியாண்டில் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் ஈட்டிய வருமானத்தின் மீது மத்திய அரசால் விதிக்கப்படும் நேரடி வரியாகும். இந்த வருமான வரி சட்டம் 1961 படி எந்தெந்த வருமானங்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்று கூறிய ரேணுகா முரளி அவற்றை பட்டியலிட்டார். சம்பள வருமானம், வேலைவாய்ப்பின் ஒரு பகுதியாக பெறப்படும் ஊதியங்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள். வீட்டு சொத்தில் இருந்து வருமானம், நமக்கு சொந்தமான வீடுகள் அல்லது சொத்துக்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் வருவாய். வணிகம் அல்லது தொழில் இருந்து கிடைக்கும் லாபம் மற்றும் ஆதாயங்கள். வணிக உரிமையாளர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் ஈட்டும் வருமானம் அல்லது நிகர லாபம். அசையும் அசையா சொத்துக்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபங்கள். இது குறுகிய கால மற்றும் நீண்ட கால ஆதாயங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பிற மூலங்களிலிருந்து கிடைக்கும் வருமானம், வட்டி, ஈவுத்தொகை மற்றும் மேற்கூறிய வகைகளின் கீழ் வராத அனைத்து வகையான வருவாய். வரி விகிதம் என்பது ஒரு நிதியாண்டில் வரி செலுத்துவோர் மத்திய அரசுக்கு வரியாக செலுத்தும் வருமானத்தின் சதவிகிதத்தை குறிக்கிறது. வரி விகிதங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் மத்திய அரசின் வருமான வரித்துறை இணையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. வருமான வரி தாக்கல் செய்வதற்கு என 7 விண்ணப்பங்கள் உள்ளன. வருமான வரித்துறையின் இணையத்தில் அவை கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றில் தங்களுக்கு ஏற்ற வகையை தேர்வு செய்து அந்த படிவத்தை ஆன்லைனில் பூர்த்தி செய்யலாம் அல்லது பதிவிறக்கம் செய்து விவரங்களை பூர்த்தி செய்து மீண்டும் பதிவேற்றலாம். வருமான வரி தாக்கல் செய்வது மிகவும் அவசியமானது. நாட்டின் வளர்ச்சிக்கு என்பதை தாண்டி தனி மனிதர்களுக்கும் இது முக்கியம். உதாரணத்திற்கு, ஒரு வெளிநாட்டுக்கு செல்ல விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது வருமான வரி தாக்கல் செய்திருக்கிறீர்களா என்பது கணக்கில் மேற்கொள்ளப்படும் என்கிறார் ரேணுகா முரளி. சாமானியர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் இது தெரியாமல் நடக்கும் தவறாக இருக்கும். உதாரணத்துக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளுக்கு வரி கிடையாது என பலரும் நினைக்கிறார்கள். 10,000 ரூபாயை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் முதலீடு செய்கிறீர்கள். அதில் ஓராண்டுக்கு 10% லாபம் கிடைக்கிறது என வைத்துக்கொள்வோம். அப்படியென்றால் 10%, அதாவது 1000 ரூபாய் வருமானத்திற்கு வரி உண்டு என்கிறார் ரேணுகா முரளி. தொடர்ந்து பேசிய அவர், அதை நீங்கள் பணமாக வெளியே எடுக்காமல் வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் முதலீடு செய்தாலும் வரி உண்டு. அதேபோல் வைப்புத் தொகைகளுக்கும் வங்கி தரப்பிலிருந்து TDS பிரிக்கப்படும். அதனால் அதை குறிப்பிடாமல் விட்டிருப்பார்கள். இது போன்றவற்றில் வருமான வரித்துறையினரிடமிருந்து நோட்டீஸ் வர வாய்ப்புள்ளது. எனவே அனைத்து வகையான வருமானங்களையும் தெளிவாக குறிப்பிடுவது அவசியம் என்கிறார்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.